ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ சாதத்தை வச்சுட்டு குக்கரில் பருப்பை மட்டும் வேக போட்டு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ சாம்பார் வைப்போம்னு சொல்லி பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இட்லி சட்டியில் வேக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு கப்பு பூஸ்ட்டை கலக்கி குடிச்சுக்கிருக்கேன். ஏன்னா நம்ம எனர்ஜியாக இருந்தால் தானே பிள்ளைங்களை, ஹஸ்பண்டை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிற முடியும். ஸோ ரிலாக்ஸ்டாக ஒரு கப்பு காஃபியை குடிச்சிட்டு அதுக்குள்ளே எங்கிட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடியாகவும் அதை தாளித்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. திருப்பி 5 நிமிஷம் கழித்து பார்த்தா எங்கிட்ட சக்கரவள்ளி கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு சிப்ஸு தான். பிள்ளைங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு, இது 3 மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி செஞ்சால் தான் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அடுக்கில் தயிர் சாதம், ஒரு அடுக்கில் வெள்ளை சாதம், அப்புறம் கொஞ்சம் சாம்பார், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு, வடகம் பொரிச்சுருந்தேன், அதையும் வச்சுட்டு அடுத்து எனக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டேன். சாம்பார் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸு வத்தல் வச்சு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி இப்போ தான் எந்திரிக்கவே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மாவை கொஞ்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். இது ஏதோ பசில் கேம் போல், இந்த டைனாசோர் வச்சு ஏதோ நான் செட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஈவினிங் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால விளக்கு போடுறி சாமி கும்பிட்டேன். அது கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு எனக்கு. எல்லா படத்துக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு சாமி பாட்டு கொஞ்சம் நேரம் போட்டு ஓட விட்டுட்டு விளக்கு தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு கடவுள்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம யூடியூப்லேயும் வியூஸ் அதிகமாக போகணும், நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வேண்டிட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.